ஒரு பேன்ல 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன சின்னதா நறுக்கி வச்ச பாலக்கீரையை இதுல சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகணும். இது வேகிற டைம்ல நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் உருகாத வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்டா ஆனதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 1 மிளகாய் இல்ல 2 மிளகாய காரத்துக்கு ஏற்ப கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச 1 தக்காளியை இதுல சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி